விதமாக நாம் நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிக அதிகமாக நேசித்து அன்பு செய்து வழி நடத்துகிற வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில், இந்த விடுமுறை நாளில், ஓய்வு நாளில், மாலை வேளையிலே உடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் இந்த பகுதியிலே கூடியிருக்கும் அடிமையார் உடைய அடியாருடைய இல்லத்திலே கூடி வந்து பல்வேறு இடங்களிலிருந்து உடைய பிள்ளைகள் எல்லாம் இதை அழைத்து வந்து நாங்கள் உண்மை தொழுது கொள்ளவும் உடைய சத்திய வசனங்களை வார்த்தைகளை தியானிக்கவும் தக்கதாக இந்த மகா பெரிய ஏற்பாடுகளில் ஏதறியதை செய்திருக்கிறீர்கள். அதற்காக சிரம் தாழ்த்தி உமக்கு நாங்கள் நன்றி 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 என்ற சூத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மனதின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு தேவாதி தேவன் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவராக இருக்கிறீர்கள். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவராக இருக்கிறீர்கள். துதிகளோடு அவருடைய வாசல்களில் நுழையுங்கள் என்ற அறிவிப்பை கொடுத்தவராக இருக்கிறபடினாலே மனத்தாழ்மையோடு நாங்கள் உடைய துதிகளை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். சகல துதிக்கும் சகல கணத்திற்கும் சகல மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே என்பதனாலே மனத்தாழ்மையாய் நாங்கள் தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி கண்களை மூடி சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அப்பா, ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவருடைய அன்பு பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, இந்த கூடுகை நீர் ஆசீர்வதிக்க தேவரீர் உடைய பிள்ளைகளுக்கு தலைவரே வந்தே நீர் தகப்பனாக இருந்து உடைய ஆவியினாலே நிரப்பி எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும், எல்லா சுகவீனங்கள் நீங்கட்டும், எல்லா ஆவிக்குரிய தடைகள் அசதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி புது பிறப்புகளாக புது படைப்புகளாக நாங்கள் மாறவும் தேவரே இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொருவரும் தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த தாகத்துக்கு ஏற்ற விதத்திலே ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருவேன் என்றவர் அவருடைய தாகத்துக்கு ஏற்ப தண்ணீரை கொடுத்து ஜீவ தண்ணீரை கொடுத்து வானத்தின் பலகணிகளிலே திறந்து உடைய மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்து திருப்தியாக்கி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்தியாக்கி நடத்த வேண்டுமாக மன்றாடுகிறோம். தாகமுள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற தேவரீர் தாமே தாகமாய் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஜீவ தண்ணீரை கொடுத்து தேவரை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கட்டும். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த உதவி செய்ய சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரால் உன் பாதம் பணிந்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கிறிஸ்துவுக்குள்ளான சமாதானத்தையும் நான் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இந்த கடைசி காலத்திலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிற அந்த ரகசியங்களை குறித்ததான திட்டமும் தெளிவுமாக அறிவிப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் நாம் எல்லாரும் அருமையான அவருடைய பாஸ்டர் பிரபாகரன் அவருடைய வீட்டிலே அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து நம்ம கூடி வந்திருக்கிறோம். தேவாதி தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த இடத்துல நம்ம அறிவிப்புல சகோதரர் சொன்னாங்க, பிராங்க்லின் சொன்னாங்க, அவங்க தான் ரொம்ப பிரயாசப்பட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த பகுதியில ரொம்ப குறுகிய காலகட்டத்துல இந்த ஏற்பாடுகளை செஞ்சாங்க. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். 33 பாடங்கள் என்று சொல்லி 33 வாரங்களாக அதை பிரித்திருக்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும். அது என்ன 33 பாடம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வயதை கருத்திலே கொண்டு 33 வயது இல்லையா? ஸோ அந்த வயதை நினைவு கொண்டு 33 பாடங்களாக அதை நம்ம வைத்திருக்கிறோம். இந்த 33 பாடங்கள் என்பது அடிப்படை வேத பாடங்கள் என்று நம்ம சொல்றோம். பேசிக் பைபிள் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம். அடிப்படை வேத பாடம் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எபிரேயர் ஆசிரியர் எழுதும்போது மூல உபதேசங்கள்னு சில காரியங்களை சொல்றார். அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்தவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்கான விஷயங்களை நம்ம 33 பாடங்களாக தேவன் சித்தமான இதே இடத்துலையோ எங்கேயோ கூடி நம்ம நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த கூடுகைகளுக்காக இந்த வகுப்புகளுக்காக பரிசுத்தவான்கள் மாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நாளில் நம்ம அறிவிக்கப்பட்டபடி நம்ம காலம் நேரத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வேகமாக நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ரிவீல்டு மிஸ்ட்ரி
வெளியாக்கப்பட்ட ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல நாம இன்றைக்கான முதல் பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். நான் கூட கேட்டேன், நீ ஃபர்ஸ்ட் பாடம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோமா இல்லை அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா ஜனங்கள் எப்படி வர்றாங்க போறாங்க, எப்படி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க தெரியல இல்லையா? அப்போ சொன்னாங்க எல்லாம் வந்துருவாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு சொன்ன வேணாமாக அதற்கேற்றபடி இன்னைக்கு முதலாவது வேத பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோன் நீங்கள் மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, அதை சைலண்டில் போட்டுக்காங்க. இடரெல்லாம் இருக்கக்கூடாது என்பது மனத்தாழ்மையாய் நான் உங்களுக்கு சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யாருக்கும் இடரெல்லாம் இருக்க வேணாம். எந்திரிச்சு போகிறதா இருந்தாலும் எதோ இருந்தாலும் சத்தம் இல்லாமல் அப்படி போங்க வாங்க. மற்றவர்களுக்கு இடையூறாக நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. அதனால ஸோ மொபைல் ஃபோனை பார்த்துக்கங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு நோட்டு பேனா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இது ஸ்டடி, பைபிள் ஸ்டடி. ஸோ இது ஏதோ ஒரு ஆராதனை கூட்டம் கிடையாது, அடுத்து வேற ஏதாவது நோக்கத்திற்காக கூடப்பட்ட அந்த கூட்டம் கிடையாது. இது வேத பாட வகுப்பு என்பதனால நம்ம கண்டிப்பா எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அன்போடு ஆனால் கட்டாயப்படுத்தி நாங்கள் உங்களை கேட்கப்படுகிறோம். கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க. நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் என்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அந்த நோட்ஸ் நீங்க எடுங்க. இன்னைக்கு மட்டும்தான் நோட்டு கொடுப்பாங்க. என்ன பாஸ்? ஆமா, முதல் கிளாஸுங்கிறனால நாங்கள் ஆரம்பிச்சு விடுவோம். வண்டி சாவியை போட்டு விட்டு ஆரம்பிச்சு விட்டு ஃபர்ஸ்ட் கியர் ஆரம்பிச்சு விட்டோம். நீங்களாம் அதுக்கப்புறம் செகண்ட் கியர் தேர்ட் கியர்ல நீங்க தான் போட்டு போகணும். இல்லை ரிவர்ஸ்ல போனாலும் அது உங்க கதை. இல்லை ஃபிஃப்த் கியர்ல போனாலும் எங்களோட சேர்ந்து நாங்கள் ஃபிஃப்த் கியர்ல போகிறோம். எங்களோட 5வது கியர்ல நீங்க கார்ல பயணப்பட்டு வந்தீங்கன்னா தாராளமா வரலாம். நம்ம எல்லாரும் போய் சேர வேண்டிய ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. நமக்காக மத்திய வானத்திலே இறங்க போகிற ஒருவர் உண்டு. அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறவெல்லாம் 5வது கியர்ல போட்டு ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கோம். முதல் கியர் ரிவர்ஸ்ல போட்டவங்கள நாங்க கலட்டி விட்டுட்டு தான் இப்ப நாங்க வந்திருக்கிறோம். அதனால 5வது கியர் 4வது கியர், அட்லீஸ்ட் 4வது கியர்னால கூட பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் பிரதர்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லாம் ரொம்ப கஷ்டம். ரிவர்ஸ்ல போனா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். இந்த ஆர்வமும் இந்த வைராக்கியமும் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகும். சரிங்களா? நம்ம அசட்டைத்தனமாக சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீங்க போக போக இந்த பாடங்களை நீங்க கற்கும் போது பார்க்க போறீங்க. கடைசி காலம் இந்த உலகம் முழுக்க சபைகள்ல ஒலித்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே கடைசி காலமா? எப்படி கடைசி காலம் சொல்றது? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நாங்க கடைசி காலம் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க, எங்க அம்மாலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கடைசி காலம்னா. அவங்க கடைசி காலமாகி போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவோடைய அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, இப்போ நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடைசியில என் மனைவியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசி காலம்னு. உண்மையிலே கடைசி காலமா என்ன? பாடங்கள்ல பார்க்கணும். உண்மையிலே கடைசி காலமா? உண்மையிலேயே சத்தியமாக இது கடைசி காலம். எப்படி? எல்லாத்துக்கும் ஆதாரம் பைபிள்ல இருக்கு, வேத வசனங்கள் நமக்கு இருக்கு. அதை எடுத்து தொகுத்து கொடுக்கும் போது இப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடுகையில சபைகள்ல கூடும்போது நம்ம ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேவனை தொழுது கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லைங்களா? சோ அந்த காரியங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கூடுகையில தான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அதனாலதான் இந்த பைபிள் ஸ்டடீஸ் அப்படிங்கறத இன்னைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம இங்க ஆரம்பித்திருக்கிற இந்த பைபிள் ஸ்டடீஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்பதை போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நீங்க இந்த பாடம் முடிஞ்சோடனே எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? சோ அது எப்படி என்ன காரியங்கிறத நீங்க தொடர்ந்து நீங்க கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சகோதரன் சொன்னவனமாக ஒரு பாடமும் நீங்க மிஸ் பண்ணாம வரணும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா ஒண்ணு இடையில மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அடுத்த பாடம் உங்களுக்கு புரியாது. இப்ப இன்னைக்கு நாங்க எடுக்க போற பார்ட் 1ன்னு போட்டிருக்கோம். உதவும் திறவுகோள்கள் பார்ட் 1, பகுதி 1. அடுத்த வாரம் 2. நீங்க அடுத்த வாரம் வரலைன்னா 2வது பாடம் போயிடும். அப்புறம் 3வது புரியாது. சரிங்களா? சோ அதனால எப்படியாவது இந்த கூடுகையில கலந்து கொள்வதற்கு முயற்சி எடுங்க. அல்லது ரெக்கார்டிங் ஏதாவது ஒண்ணு ரொம்ப முடியல, ஏதோ ஒரு அர்ஜென்டான ஒரு விஷயம்னா அதுக்கு ரெக்கார்டிங் அல்லது நோட்ஸ் ஏதாவது வாங்கி படிச்சாதான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதை மீண்டும் மனத்தாழ்மையோடு நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ளாக நாம் நுழையலாம். பரிசுத்த வேதாகமம் வெளியாக்கப்பட்ட ரகசியங்கள்.
வாசிக்கலாம். அதற்கான ஆதார வசனம் கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 25வது வசனம். கொலோசியர் 1:25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறது. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்த ஒரு விஷயம் இந்த கடைசி காலகட்டத்திலே அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மறைவாய் இருந்த காரியங்களை கடைசி காலகட்டத்திலே தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் நாமெல்லாம் யாருங்க? நாமெல்லாம் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள். ஆமென். நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்றால் நமக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கணும்? ரகசியங்கள். அதை சொன்னோடனே பரிசுத்தவான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டோம். நாங்களும் பரிசுத்தவான்கள்ங்க அப்படின்னு. பரிசுத்தவான்கள் என்றால் வெளியாக்கப்பட்டிருக்கணும் ரகசியங்கள், மிஸ்ட்ரீஸ், மறைபொருள்கள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அந்த மறைபொருள்கள் எல்லாம் எனக்கு வெளியாக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் பரிசுத்தவான் என்றால் நான் பரிசுத்தவான் தான், ஆனால் வெளியாக்கப்பட்டிருக்கிறதா என்கிறத நம்ம யோசிக்கணும். சரிங்களா? இப்ப எப்படி அதை யோசிக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு முதல் பாடத்துல பார்க்க போறோம். அவ்வளவு என்ன முக்கியம் பைபிள் ஸ்டடி, ஏன் பைபிளை படிக்கணும், அதை ஆராய்ந்து பார்ப்பதனால என்ன காரியங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கொடான கோடி கிறிஸ்தவர்களுடைய ஒரு புனித நூல் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். சரிங்களா? தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த ஒரு பத்திரம் என்று சொல்லலாம். பத்திரமா வச்சுக்கோங்க என்று சொல்லி அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த ஒரு உயில், ஒரு பத்திரம் என்று கூட நம்ம அதை சொல்லலாம். காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரகசியத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுல இந்த பிரெஞ்சு எழுத்தாளர் ஒருத்தர் இருப்பார், விக்டர் யூகோ அப்படிங்கிறவர். விக்டர் யூகோ என்கிற ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் அவர் இப்படி சொல்லுகிறார், இங்கிலாந்துக்கு 2 புத்தகங்கள் இருந்ததாம். இங்கிலாந்திடம் 2 புத்தகங்கள் இருந்தன. ஒன்று வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின புத்தகம், இரண்டாவது கடவுள் கொடுத்த புத்தகம். ஒன்று வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதி கொடுத்த ஒரு புத்தகம், இரண்டாவது தேவாதி தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமம் என்கிற பைபிள். இந்த 2 புத்தகங்களை வைத்துதான் இங்கிலாந்து உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தது என்று சொல்லி இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் விக்டர் யூகோ என்கிற ஒரு எழுத்தாளர் அதை சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர் ஐசக் நியூட்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சர் ஐசக் நியூட்டன் இவர் யாருங்க? என்ன கண்டுபிடிச்சாரு? புவியீர்ப்பு சக்தி அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு அப்படிங்கறத ஒன்று கண்டுபிடிக்கிறார். கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? புவியீர்ப்பு சக்தி இல்லையா? நம்ம எந்த பொருளை தூக்கி போட்டாலும் அந்த பொருள் கீழே வந்து விழுகிறது இல்லையா? அவர் ஒரு நாள் மரத்தடியில படுத்தும் போது ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தோடனே அவர் என்ன பண்ணாரு? யோசிக்க ஆரம்பிச்சார். நம்ம எல்லாம் எடுத்தோடனே ஆமா நன்றி கர்த்தாவே, பசியோடு இருந்தேன், தாகத்தோடு இருந்தேன், என்னை போஷித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். ஆனா அவரு கீழே விழுந்த எடுத்து வச்சு ஏன் கீழே விழுந்தது அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார். அப்பதான் அவர் கண்டுபிடித்த ஒரு விசை தான் புவியீர்ப்பு விசை இல்லையா? பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை உண்டு. அதனாலதான் எந்த பொருளை நீங்க தூக்கி போட்டாலும் கீழே விழுந்துரும். நாம மேல குதிச்சாலும் கீழே வந்து விழுகிறோம். ஆனால் விண்வெளியில அந்த புவியீர்ப்பு விசை இல்ல, புவியீர்ப்பு சக்தி இல்ல. அங்க பொருள் போட்டா அது மிதக்கும் விண்வெளியில, ஸ்பேஸ்ல. அப்ப பூமிக்கு இந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் ஐசக் நியூட்டன். அவர் சொல்றாரு, எந்த வரலாறு புத்தகத்தை விட பரிசுத்த வேதாகமத்தில் நம்பக்கூடிய ஏராளமான விஷயங்கள் உண்டு. அல்லேலூயா. எந்த வரலாற்று புத்தகத்தை விட பரிசுத்த வேதாகமத்தில் நம்பக்கூடிய ஏராளமான விஷயங்கள் உண்டு என்று புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த ஐசக் நியூட்டன் அவரு அதை சொல்றார்.
அடுத்து புனித ஜெரோம், செயின்ட் ஜெரோம் என்பவர் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிஷப், ஒரு ஆயர், லத்தீன் கிறிஸ்தவ ஆயர், பிஷப். சோ இவர் புனித ஜெரோம் அவர் சொல்றாரு, வேத அறிவு இல்லாதவன் கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாதவன் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்றார். வேத அறிவை இல்லாதவன் கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாதவன் என்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ராஜா நெப்போலியன், பிரான்ஸ் தேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கு ஏற்ற விதத்தில் தோல்வியே காணாத அளவுக்கு அவருடைய எல்லா யுத்தங்களிலும் ஜெயத்தை பெற்ற ஒரு ராஜா தான் இந்த நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா. அவர் சொல்றாரு, 4 சுவிசேஷங்களும் தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றல் மிகு ஜீவ வார்த்தைகள், அவற்றை நான் தினந்தோறும் வாசிக்கிறேன் என்று நெப்போலியன், தோல்வியே காணாத ஒரு மாவீரன் நெப்போலியன் சொன்னது, 4 சுவிசேஷங்களும் தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றல் மிகு ஜீவ வார்த்தைகள், அவைகளை நான் நாள்தோறும் வாசிக்கிறேன் என்று அவர் நெப்போலியன் சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒருத்தர் நமக்கு தெரியவே தெரியாது. ஆமா, எல்லா துட்டியும் அதனாலதான் தெரியாதுன்னு சொன்னாங்க, பரிசு வாங்க இல்லையா. சோ இப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கும் பைபிள் ஒரு இலக்கியம் அல்ல. இட்ஸ் நாட் அ லிட்ரேச்சர். அது ஒரு இலக்கியம் அல்ல, உலகத்தையே திருப்பி போடும் வல்லமை கொண்ட வேத புத்தகம் அது அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? நம்ம இல்ல, மகாத்மா காந்தி தாத்தா சொல்றாரு, உலகத்தையே திருப்பி போடும் வல்லமை கொண்டது இந்த வேத புத்தகம் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். அடுத்து ஒருத்தர் காவி கலர்ல வர்றாரு, இவர் விவேகானந்தர். இவர் சொன்னது, பரிசுத்த வேதத்தை படித்து பார்த்த பின்னாடி அவர் சொல்றாரு, நான் மட்டும் 1வது நூற்றாண்டில் பாலஸ்தீன தேசத்தில், இஸ்ரேல் தேசத்தில் பிறந்திருந்தால் என்னுடைய கண்ணீரால் அல்ல, என் ரத்தத்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை கழுவி இருப்பேன். அவர் எழுதின புத்தகத்தில் இருக்குது, யாராவது கேட்டா சொல்லுங்க. நான் மட்டும் பாலஸ்தீனா தேசத்திலே பிறந்திருந்தால், 1வது நூற்றாண்டில் பிறந்திருந்தால் என் கண்ணீரால் அல்ல, என்னுடைய ரத்தத்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை கழுவி இருப்பேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய புகழுரையை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு அவர் செலுத்துகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ நபர்கள், வால்டர் நீங்க எடுத்துக்கலாம், பிரெஞ்சு எழுத்தாளர் வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் புகழுரைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, வேதத்தை குறித்து புகழ்ந்து சொன்ன நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிரெஞ்சு எழுத்தாளர், அதே பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர், இவர் சொல்றார், வால்டர், இன்னும் 100 ஆண்டுகளில் பரிசுத்த வேதாகம் அழிந்துவிடும், அதன் பின் கிறிஸ்தவமே இருக்காது என்று. அல்லேலூயா. அதுக்கு அல்லேலூயா. இன்னும் 100 ஆண்டுகளில் பரிசுத்த வேதாகம் அழிந்திடும், அதற்கு பின் கிறிஸ்தவமே இருக்காது என்று வால்டர் என்பவர் சொன்னார். இவர் சொன்னது 18ஆம் நூற்றாண்டு, 1850களில். ஏறக்குறைய 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பரிசுத்த வேதாகம் இருக்காது, கிறிஸ்தவம் அழிந்து விடும் என்று சொன்ன வால்டர் இறந்துட்டாரு, அழிஞ்சிட்டாரு. இன்றைக்கு பரிசுத்த வேதாகம் இருக்கிறது, கிறிஸ்தவம் இருக்கிறது. அது அழிக்க முடியாதது என்கிற அறிவை பெறாமலேயே அழிந்து விட்டார் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு காரியமா இருக்குதான் பார்க்கிறேன். இப்படி முழக்கமிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய முழக்குதல் முடிந்த பின்னால் அவருடைய வாழ்க்கையை முடித்து விட்டார்களே ஒழிய, சுடுவேன், கொலை செய்வேன், எரிப்பேன், அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள், சுடப்பட்டார்கள், இறந்து போனார்கள். ஆனால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஜீவ புத்தகம். அதுதான் நம்ம கரங்களில் உள்ள பரிசுத்த வேதாகமம் என்கிற ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏறக்குறைய 2500க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் நம்ம பைபிள். 2500 மொழிகளுக்கு உலகத்துல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே பைபிள், ஒரே புத்தகம் என்ன அப்படின்னா இந்த பைபிள் அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கிறோம். இந்த பைபிளை குறித்த சில அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு விஷயம், முதல் சிறப்பம்சம், இந்த பைபிளை குறித்து சொல்லும் போது முதல்ல எதை சொல்லுவோம் தெரியுமா? இது தேவன் எழுதி கொடுத்த புஸ்தகம். கரெக்டா? முதல் சிறப்பம்சம் என்னன்னா, இது தேவன் எழுதி கொடுத்த புத்தகம். அதை வாசிக்கலாம் சில வசனங்கள். யாத்திராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின்பு
தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டது. சரிங்களா? அந்த புத்தகம், அந்த கற்பலகைகள் ஆரம்பத்துல தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டது என்று நம்ம அங்க வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் படித்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அங்கு சொல்லப்படுகிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது என்று சொல். அப்ப இந்த புத்தகத்தை எழுதி கொடுத்த ஆசிரியர் அப்படின்னா யார் சொல்லுவோம்? தேவன் எழுதி கொடுத்தார், கர்த்தர் எழுதி கொடுத்தார். சரிங்களா? தேவ ஆவியினாலே தேவன் அதை எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு மனிதன் எழுதின புத்தகம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களும் மனிதர்கள் எழுதியது, மனித யோசனையில் எழுதினது. ஆனால் தேவ சித்தத்தின் அடிப்படையில் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இந்த உலகத்துல இருக்குதுன்னு சொன்னா அது பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:13. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையவும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மனிதருடைய வசனங்களாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? அப்ப தேவன் எழுதி கொடுத்த வசனம் என்று அந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த புத்தகம் தேவ புத்தகம். இது சரிங்களா? தேவன் எழுதி கொடுத்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு அம்சம் சிறப்பு அம்சங்கள்ல மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து 2வது ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல எழுதப்பட்ட அத்தனை காரியங்களிலும் ஒரே கருத்து இருக்கு. பைபிளை பற்றிய முதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது மனிதர்கள் எழுதி கொடுத்தது அல்ல, மனித சித்தத்திலும் சிந்தையிலும் உதித்த கருத்துக்கள் அல்ல, தேவன் எழுதி கொடுத்தது. யார் அந்த தேவன்? இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். இந்த உலகத்தை படைத்தவர் எழுதி கொடுத்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பூமியில் வாழக்கூடிய ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த புத்தகம் அது ஒன்று. 2வது, அந்த புத்தகத்தினுடைய ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் 22வது அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா 66 புத்தகங்களிலே ஒரே ஒரு கருத்து தான் இருக்கிறது. ஒரே ஒரு கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் 2வது சிறப்பம்சம். பல புத்தகங்கள் நம்ம வாசித்திருப்போம், பல கோடிக்கணக்கான புத்தகங்கள் வாசிக்க முடியாம இருக்கும். அத்தனை புத்தகங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லும். ஒரு அதிகாரம் ஒரு கதையை சொல்லும், இன்னொரு அதிகாரம் இன்னொரு கதை சொல்லும். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவார், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்லுவார். ஆனால் 66 புத்தகங்களிலும் ஒரே கருத்து இருக்கிறது. எப்படி? அதை தான் நம்ம சொல்றது தேவன் எழுதி கொடுத்தது. ஒன்றான தேவன் எழுதி கொடுத்த புத்தகம் என்பதனால ஒரே கருத்தாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த புத்தகத்தை எழுதினவங்க மொத்தம் 40 பேர். பைபிள்ல எழுதினவங்க மொத்தம் 40 பேர். ஏறக்குறைய 40 பேர் இருக்காங்க. ஆடு மேய்த்தவர்ல இருந்து அரசன் வரைக்கும் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறாங்க. ஆடு மேய்த்த ஒருவன் இருந்து அரசன் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை அவர்கள் எழுதி இருக்கிறாங்க. மீனவர்களிலிருந்து மேதைகள் வரை இந்த புத்தகத்தை அவங்க எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எத்தனை வருஷம் ஆயிருக்கும் இந்த புத்தகம் எழுதி முடிக்கிறது? இந்த பைபிள் எழுதி முடிக்க எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷம் தம்பி, ஒரு வருஷத்துல எழுதிருக்காரு. ஒரு வருஷத்துல எழுதிடலாம் அப்படிங்கிறாரு. 1. அடுத்து 2 ஏழை மாதிரி ஆயிரம். எத்தனை வருஷம் அப்படி? 1600 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க 1600 ஆண்டுகள் இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க ஆயிடுச்சு அப்படின்னு. மொத்தம் 3 கண்டங்களில் இது எழுதப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 3 கண்டங்களில் இது எழுதப்படும். 3 நாடுகளில் 3 கண்டங்கள். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம் என்று 3 கண்டங்களில் இருக்கக்கூடிய தேவ மனிதர்கள் ஏறக்குறைய 40 பேரை வைத்து
தேவன் ஒரு வேலையை கொடுத்து அவர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியை ஊற்றி இந்த புத்தகத்தை எழுத வைத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, 40 பேர் 3 கண்டங்கள். இந்த 40 பேர் இந்த புத்தகத்தை எழுதினாலும் அவங்க சொல்ல வந்த கருத்து ஒரே கருத்து தான். அதுலதான் இந்த புத்தகம் மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் வேறுபடுகிறது. 40 பேர் ஒரே கருத்தா இருக்க முடியுமா? 4 பேர் ஒரே கருத்தோட இருக்கிறோமா வீட்டுல? ஐயா ரொம்ப சிரிக்கிறாரு. 4 பேர் ஒரே கருத்தோட இருக்கிறோமா? முடியாது. 5 விரல் ஒன்னா இருக்குதா நம்ம கேட்போம். முடியாது, இருக்காது. அது இருக்கக்கூடாது. ஒரு சண்டை போட்டு இப்படி வந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப 4 பேர் ஒரே கருத்தோட இல்லை போது 40 பேர் ஒரே கருத்தோடு இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான விஷயம். அது எப்படி? அததான் சொல்றோம், அவர்களை இயக்கியது ஒரே கடவுள், ஒரே தேவன். தன்னுடைய ஒரே கருத்தை, தன்னுடைய ஒரே ஆவியை கொடுத்து அவர்கள் 40 பேரை வச்சு வேலை வாங்கினதுனால அவருடைய கருத்தை தான் இவங்க எழுதினாங்களே ஒழிய தங்களுடைய சொந்த கருத்துக்களை அவர்கள் பயன்படுத்தல. தங்களுடைய சொந்த கருத்துக்களையும் சித்தங்களையும் சிந்தைகளையும் அவர்கள் எழுதியிருந்தார்கள் சொன்னா 40 திசையா பிரிஞ்சு போயிருக்கும், 40 பக்கங்களாக பிரிஞ்சு போயிருக்கும், கிழிச்சு கிழிச்சு தனித்தனியா போயிருக்கும். ஆனால் அப்படி அல்ல, ஒரே கருத்தாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இது எப்படிங்க? மனுஷன் தானே எழுதுனது. நீங்க பவுல்னு சொல்றீங்க, பேதுருன்னு சொல்றீங்க, மோசேன்னு சொல்றீங்க, மனிதன் தானே எழுதுனது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீண்டும் முதல் கருத்துக்கு போறோம். ஒண்ணு, நம்ம முதல் அம்சம் என்ன பார்த்தோம்? இது தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இப்ப எப்படி அப்படின்னு சொல்லும் ஒரு உதாரணம் சொல்றோம். இப்ப நம்ம பேனா வச்சு எழுதுறோம். இப்ப 40 விதமான பேனாக்களை வைத்து ஒரே மனிதனால் எழுத முடியுமா? எழுத முடியாதா? ஒரு மனுஷன் 40 பேனாவில் எழுத முடியுமா? எழுத முடியாதா? எழுதி தூக்கி போட்டு போடலாம். 40ல 400 பேனா நம்முடைய வாழ்நாள்ல எத்தனையோ பேனாக்களை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம், தூக்கி போட்டுறோம். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் வந்துருச்சு இல்லையா? தூக்கி போட்டுறோம். அதே போலதான் தேவாதி தேவனுக்கு இந்த 40 பேரும் ஒரு கருவிகள், ஒரு டூல், ஒரு கருவி, ஒரு பேனாவை போல. பேனாவுக்கு என்று சொந்த சித்தம் இருக்குமா? நாம் என்ன எழுத போகிறோமோ அதை தான் அந்த பேனா எழுதும். உங்களை மீறி உங்க பேனா எழுத முடியுமா? நீங்க ஆனா போட்டா ஈனா வருமா? வராது. ஆனான்னு நினைச்சாதான் ஆனாதான் எழுதணும். அப்ப அதை தான் தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதும் போது அவர் செய்திருக்கிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாதபடி நம்ம இருக்கிறதுனாலதான், நம்ம ஸ்ட்ராங்கா இல்லாததுனாலதான் இன்னைக்கு மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் வீக் ஆகிட்டு. ஐரோப்பிய நாடுகள்ல இஸ்லாம் தான் வளர்ந்து வருகிறது வேகமாக, வெகு வேகமாக வளர்ந்து வருகிற மதம் என்ன அப்படின்னா இஸ்லாம். ஏன் கிறிஸ்தவம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரிங்களா? 25 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த சர்வே நடந்தது. அமெரிக்காவிலையும் ஐரோப்பிய நாடுகளையும் கிறிஸ்தவம் பரவி கிடந்தது. அங்கிருந்தா உலகம் முழுவதும் பரிசுத்தவான்கள் மிஷனரிஸ் எல்லாம் போனாங்க. நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவர்கள் மூலம் நிறைய நன்மைகள் நடந்தது. பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அங்கே கிறிஸ்தவம் இல்லை, இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஏன்னா சரியா நம்ம புரிஞ்சுக்கல பைபிள நம்ம சரியா கத்துக்கல, நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கல. ஒரு கேள்வி கேட்கும் போது பார்த்தோம்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியல இல்லைங்களா? யூடியூப்ல பார்க்கலாம், ஒரு இஸ்லாமியர் எல்லாம் கேள்வி கேட்பாரு, ஏன் அப்படின்னு கேட்பாரு, நம்ம ஆளுக்கு தெரியாது. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், $50 தரணும் ஒரு வசனத்தை சொல்லுங்க அப்படின்னா நோ அப்படின்னு போறாங்க. ஒரு ஷாப்பிங் மால்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கிறிஸ்தவ நாள்ல, ஐரோப்பா நாள்ல எல்லாம் சிலுவையெல்லாம் போட்டுட்டு போறாங்க. ஷாப்பிங் வந்திருக்காங்க, கடைகள்ல பொருட்கள் வாங்குறதுக்கு. ஒருத்தர் வந்து யூடியூப் அந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு கேட்கிறாரு, $50 தரேன், ஒரு வசனம் சொல்லுங்க, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு வசனமா அப்படின்னு தலையை சொல்லிச்சுட்டு $50 வாங்காம போறான். நம்ம எத்தனை வசனம் சொல்லி எத்தனை 50 வாங்கி இருந்திருக்கலாம். இப்ப வாங்குவோம், இன்னும் 10-20 வருஷம் 50 வருஷம் கழிச்சு இந்தியாவும் அதே நிலைக்கு தான் போக போகுது. சரிங்களா? நம்ம ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னா, நம்ம வேத வசனத்தில் தேறினவர்களாக வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய வைராக்கியம் வந்து குறைந்து விடும். அன்பானவர்களே, எதிர்காற்று வரும் பொழுது, புயல் வீசும் போது நாம வந்து நம்முடைய விசுவாசம் ஆட்ட வேண்டும். அதனால்தான் இதுல நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவன் தன்னுடைய ஆவியினாலே இந்த 40 பேருக்கும் அவர் வந்து கொடுத்து இந்த புத்தகத்தை எழுத வைக்கிறார். இன்னொரு உதாரணம் சொன்னேன், நான் ஒரு பேனா உதாரணம் சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு உதாரணம் சொன்னேன். இப்ப இந்தியாவினுடைய பிரதம மந்திரி இருக்காரு அல்லது ஜனாதிபதி இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப அமெரிக்காவில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு சுதந்திர தினம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். அமெரிக்காவில் இப்போ புதிய பிரசிடென்ட் வந்திருக்காரு இல்லையா? யாருங்க? ட்ரம்ப் வந்திருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப்.
இப்ப அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும், வாழ்த்து தெரிவிச்சார். இப்ப வாழ்த்து தெரிவிக்கும் போது அது ஒரு பிரிண்டிங்ல ஒரு பத்திரிகையில எழுதி அதை வந்து கொடுக்கணும். அவரே நம்ம பிரதம மந்திரியே உட்கார்ந்து எழுதுவாரா? இல்ல, இல்லைங்களா? இப்ப அவர் சொல்லுவாரு, அப்பா ட்ரம்புக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு ஒன்று அனுப்பணும், ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவர் அசிஸ்டன்ட் பிஏ இருப்பாங்க, அவர் அதை டைப் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அதை வாங்கி சொல்றதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, டைப் பண்றதுக்கு இருப்பாரு, போஸ்டல் அனுப்புறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, தகவல் வந்துச்சான்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. பல பேர் அந்த ஒரு பக்கத்து விளம்பரம் கொண்ட அந்த அறிக்கை வாழ்த்து செய்தி அனுப்புறதுல பல பேர் அதுல ஈடுபட்டு இருப்பாங்க. பல பேர் கையில் அந்த அந்த வாழ்த்து செய்தி பட்டிருக்கும், பல பேர் அதை எடுத்து அதை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் செய்தி ஒன்று, எழுதினவர் ஒருவர் தான். பல பேர் அதை பயன்படுத்தப்பட்டாலும் எழுதினவருடைய அந்த செய்தி, அவருடைய தாட்டு தான் அந்த புத்தகத்தில் அந்த அந்த பேப்பர்ல இருக்கு, இல்லைங்களா? இப்ப அது போலதான் எழுதினவர் தேவன் என்பதனாலே எழுத்துக்கள் மாறவில்லை, கருத்துக்கள் மாறவில்லை. 40 பேர் இல்ல, 400 பேரை வைத்து நீங்க எழுதினாலும் கருத்து ஒன்னாதான் இருக்கும். எழுதினது தேவன். சரிங்களா? என்ன கருத்து? சுருக்கமா சொல்றதா ரட்சிப்பு. ஆதியாகமத்திலிருந்து நீங்க கடைசி புத்தகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரே வார்த்தையில போடணும் அப்படின்னா ரட்சிப்பு. மனிதன் தேவனுடைய சமூகத்திலிருந்து மகிமையிலிருந்து விழுந்து போனவனை தூக்கி மீண்டும் தூக்கி எடுப்பதற்கான தேவனுடைய திட்டங்கள் அடங்கிய புத்தகம் தான் பைபிள். முடிஞ்சு வச்சு தேவனுடைய மகிமையை இழந்து போன மனிதனை மீண்டும் அந்த மகிமையை கொடுக்கத்தக்கதாக தேவன் போட்ட திட்டம், அதை நிறைவேற்றின காரியங்கள், இன்னும் நிறைவேற்றப்பட போகிற காரியங்கள் அடங்கிய புத்தகங்கள், விளக்கங்கள் தான் பைபிள். ஒரே வரியில ஒரே கருத்துல சொன்னேன். அப்ப அததான் சுருக்கமா சொன்னேன், ரட்சிப்பு அல்லது ஆங்கிலத்தில் சால்வேஷன். சரிங்களா? ஒரே கருத்து அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய சரித்திர சான்றுகள் நிறைய இருக்கு. 3வது சிறப்பு அம்சம். நம்ம இப்ப என்ன தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம்? வேதாகமத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன, பைபிளோடைய ஸ்பெஷல் என்ன, மற்ற புத்தகங்களுக்கு இல்லாத விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரித்திர சான்றுகள். என்னது சரித்திர சான்று? மனித இனத்தினுடைய தோற்றம் பைபிள்ல மட்டும்தான் இருக்குது. இந்த மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான், இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி அழிய போகிறது என்கிற காரியங்கள் பைபிள்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க வேற எந்த புத்தகங்களிலும், நீங்க வேதாகமங்களிலே நீங்க எந்த புத்தகங்களையும் எடுத்து பார்த்தாலும், எந்த சமய நூல்கள் எடுத்தாலும் மனிதனுடைய படைப்பு குறித்தும் இந்த உலகத்தினுடைய அழிவை குறித்தும் கொண்டதாக புத்தகங்கள் வேறு இல்லவே இல்லை. உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி அழிய போகிறது காரியங்கள் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்ட ஒரே புத்தகம் நமக்கு பைபிள். அதனாலதான் பார்க்கிறோம் சரித்திர சான்றுகள் இதுல நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். மனித இனத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, நாகரீகங்கள் எப்படி வளர்ந்தது, இரும்பு காலம் எப்படி வந்தது, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வேலை செய்கிறவனாக இருந்தான், ஆடு மாடு மேய்க்கிற காலம் எப்ப வந்தது இல்லையா, விவசாயம் செய்கிற காரியங்கள் எப்ப வந்தது, அந்த காரியங்கள் எல்லாம் வரலாற்று புத்தகத்துல படிக்கிற காரியங்கள் எல்லாம் பைபிள்ல அப்படியே இருக்குது. பைபிள்ல சொல்லப்பட்ட காரியங்களை தான் பாடகங்கள்ல ஸ்கூல்ல வரலாற்று புத்தகங்களாக வச்சிருக்காங்க. மாத்திட்டாங்க. சரி, அந்த கதை நம்ம வருவோம். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரலாற்று புத்தகங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே இருக்குது. பாபிலோனிய பேரரசு வரலாற்றில் இருக்கிறது. தொங்கும் தோட்டம் என்று சொல்லி உலக அதிசயங்களுள் ஒன்றாக இருந்த தொங்கும் தோட்டம் ஒரு காலத்துல இருந்தது. அது யாரு கட்டினது? நேபுகாத் நேச்சர் என்கிற ஒரு ராஜா கட்டினாருன்னு வரலாறு சொல்லுது. அததான் பைபிள் சொல்லுது, நேபுகாத் நேச்சர் இருந்தாருப்பா. ரோம பேரரசு மிகப்பெரிய பேரரசாக இந்த உலகத்தை ஆட்சி செய்தது. அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துதான் இந்த கேலண்டர், ரோமன் கேலண்டர். நம்ம யூஸ் பண்றது ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்றோம். ஆங்கில புத்தாண்டு கூட கிடையாது, அது ரோம புத்தாண்டு. கிரிகோரியன், போப் கிரிகோரியன்கிறவர் டிசைன் பண்ண கேலண்டர் தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஜனவரி அப்படிங்கிறது ஜானூஸ் காட், ஜானூஸ்ங்கிற ஒரு காடை தான் ஜனவரி மாதம் அப்படின்னு வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு அகஸ்ட சீசர் ஆகஸ்ட் மாதம், ஜூலியஸ் சீசர்னு ஒரு ராஜா ஆட்சி செய்தார் ரோம்ல, அவருடைய பேர் தான் ஜூலை மாதம் வந்தது. ரோமுடைய கேலண்டர் தான் இப்ப இன்னைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ரோமன் லெட்டர்னு சொல்லுவாங்க. எப்படில 5வது படிக்கிறோம் அப்படின்னு இந்த வி மாதிரி போடுவாங்க தெரியுங்களா, இந்த வி போடுவாங்க, 5 குறிக்கிறதுக்கு வி போடுவாங்க. வி போட்டு அது என்னன்னா ரோமன் லெட்டர். அது ரோமன் லெட்டர். 10 படிக்கிறான் அப்படின்னா எக்ஸ் போடுவாங்க, 10th படிக்கிறான் அப்படின்னா எக்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, அது வந்து ரோமன் லெட்டர். அப்ப ரோமர்கள் பயன்படுத்திய கேலண்டர், ரோமர்கள் பயன்படுத்திய லெட்டர், அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆங்கிலம் போல
எப்படி என்றால் உலகத்தின் முக்கால்வாசி பகுதிகளே ரோம் தான் ஆட்சி செய்தது, மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. அதை தான் வேதத்திலே வாசிக்கிறோம். அகஸ்ட சீசர், அகஸ்துராயன் குடிமதிப்பு எழுத கட்டளையிட்ட போது யோசேப்பு மரியாதை கூட்டிக் கொண்டு அவர் வந்து பேரை பதிவு செய்ய போகிறார் இல்லையா, நம்ம வாசிக்கிறோம் இல்லையா 2வது அதிகாரத்துல. அகஸ்துராயன் ஏரோது ராஜா ரோம போர் சேவகர்களால் கைது செய்யப்பட்டார். ரோம் வரலாற்றில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நம்முடைய வேத புத்தகத்துல இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். கிரேக்க பேரரசு அலெக்சாண்டர் வந்து பைபிள்ல இருக்குது. இப்படி வரலாற்றில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் வேத புத்தகத்துல இருக்கிறது. இஸ்ரேல் தேசம் மிக முக்கியமான ஒரு தேசம். இஸ்ரேல் தேசத்தை குறித்த காரியங்கள், இஸ்ரேல்ங்கிற பெயர் எப்படி வந்தது, அந்த தேசம் எப்படி தேசமாக மாறியது, மலர்ந்தது, அழிந்தது, மீண்டும் கட்டப்பட்டது என்கிறதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டது. அப்ப சரித்திர சான்றுகள். சரிங்களா? 3வது காரியம். 4வது ஒரு காரியம் எழுத்தின் நேர்மை. 4வது காரியம் எழுத்தின் நேர்மை. என்னது எழுத்தின் நேர்மை? ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. பவுல் தன்னுடைய கடிதத்தை எழுதுறாரு. நான் எப்படி இருந்தேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் எழுதும்போது, இப்ப நான் என்னுடைய வரலாற்றை, என்னுடைய வாழ்க்கையை நான் எழுதும்போது என்னுடைய நெகட்டிவ் சைட்லாம் மறைச்சிடுறேன். வரலாற்று புத்தகங்கள் எழுதுகிறவர்களாம் என்னுடைய தோல்விகளையும் என்னுடைய கருப்பு பக்கங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் மறைச்சிட்டு தான் எழுதுவாங்க. ஆனால் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இவர்கள் எழுதினபடினாலே எழுதின மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய குறைகளையும் அதில் எழுதி இருக்கிறார்கள். அதுதான் எழுத்தின் நேர்மை. யாருமே அதை செய்ய மாட்டோம். தேவ ஆவியினுடைய உதவியால் அன்றி நான் இந்த தவறை செய்தேன் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. சாலமோனாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், யோசுவா இருக்கட்டும், எந்த மனிதர்கள் அந்த பகுதியை எழுதினாலும் தங்களுடைய தவறுகளையும் அதில் எழுதி இருக்கிறார்கள். ஏனென்றால் எழுதினவர்கள் அவர்கள் அல்ல, தேவன். தேவன் எழுத வைத்திருக்கிறார். தவறை எழுது, அப்பதான் வருங்கால காலகட்டத்தில் இருக்கக்கூடிய என் ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? அப்ப அதெல்லாம் எழுத்தின் நேர்மை அப்படின்னு ஒரு 4வது காரியத்தை பார்க்கணும். 5வது காரியம் அறிவியல் உண்மைகள். அறிவியல் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அறிவியல் உண்மைகள் வேத புத்தகத்தில் இருக்குது. உதாரணமாக ஏசாயா 40:22 ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40:22 அவர் பூமி உருண்டையா இருக்கிறது, அதன் மேல் அவர் வீற்றிருக்கிறார் என்பதை வேத புத்தகம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் எழுதப்பட்டது எப்ப தெரியுமா? கிபி 600, கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆனால் 15ஆம் நூற்றாண்டுல கலீலியோ என்கிற ஒரு விஞ்ஞானி வந்ததுக்கு அப்புறம் தான் டெலஸ்கோப்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்சு அந்த நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துதான் எப்ப உருண்டையா இருக்குதுப்பா கோள்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி உருண்டையா இருக்குதுன்னு சொன்ன அவரை கூட்டிட்டு போய் அடிச்சு துவைச்சு எரிச்சு நம்ம சபைகள் எல்லாம், ஆதி சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணிருக்காங்க. நாங்க பூமியை தட்டைன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன உருண்டைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு நமக்கு சாதாரணமான ஒரு விஷயம் பூமி உருண்டைங்கிறது. ஆனால் முதலாக பூமி உருண்டை என்று சொல்லும்போது அவர்களுக்கு அடி விழுந்தது. அநேகர் எரித்துக் கொள்ளப்பட்டார்கள். ஏன்னா ஆதி சபை, ரோம சபை என்ன பண்ணாங்க, பூமி தட்டைங்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உலகமே பூமி தட்டை என்றுதான் நம்பிக்கொண்டு இருந்தது. ஆனால் முதல்ல பூமி உருண்டை என்பதை 15ஆம் நூற்றாண்டு 1540க்கு அப்புறம் தான், ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகம் அறிந்து கொண்டது நாம உருண்டையில இருக்கிறோம். எப்ப? ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1540 அந்த வருடங்கள்ல. ஆனால் கிமு 600 கிறிஸ்துவுக்கு முன் 600 அப்படின்றால் 2600 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பூமி உருண்டை என்பதை பைபிள் சொல்லிருச்சு. அதை படிச்சிருந்தாலே பூமி உருண்டைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த காலத்துல பைபிள் படிக்க கூடாது. சரிங்களா? அது வந்து வேற மொழிகள்ல இருக்கும். அதை படிக்கிறதுக்கு தகுதி இல்லை, தராதரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, மொழி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால பூமி தட்டை. தட்டை, ஆமாப்பா நான் கூட பார்த்தோம், அந்த ரோடு தட்டையா தான் தெரியுது, இடமா தான் இருக்குது இல்லைங்களா? அப்படிதான் பார்த்தோம். இரண்டாவதாக பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே வேதத்துல சொல்லப்பட்டது. யோபு 26:7 அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே பிரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். பூமியை அவர்
அந்தரத்தில் தொங்க வைக்கிறார் என்று ரொம்ப அழகா அங்க பைபிள்ல யோபு புத்தகத்துல சொல்லப்படுது. பூமி அந்தரத்துல இருக்குது. அந்தரத்துல என்னது? தனியா அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. பூமி உருண்டை, அடுத்து பூமி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கதைகள்ல புராணங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஹெர்குலிஸ் என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய தோல்ல பூமியை தூக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதைகள்லாம் சொல்லப்படும். அப்போ இந்த 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியும், ஹெர்குலிஸ்னு ஒரு சைக்கிள் இருந்தது. அட்லஸ் ஹெர்குலிஸ்னு ஒரு சைக்கிள் இருந்தது. அதான் அந்த சைக்கிள் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சிம்பல் இருக்கும், அந்த அடையாளம். ஒரு மனுஷன் அப்படியே தூக்கி தோல்ல தூக்கி வச்சுட்டு, அப்ப பூமி உருண்டை இந்த ஹெர்குலஸ் என்கிற ஒரு மனிதன் தான் தூக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உலகம் நம்பிக்கொண்டு இருந்துச்சு. இந்தியாவில பூமி அதே போல பூமி மாதா தூக்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆமை தூக்கிக்கிட்டு இருக்குது. ஆமை ஓட்டு மேல பூமி இருக்குது அப்படின்லாம் புராணங்கள் நம்பிக்கொண்டு ஜனங்கள் நம்பிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. யாரும் தூக்கிக்கிட்டுலாம் இல்ல. பூமியை தூக்குற அளவுக்கு சக்தி கொண்டவங்க உலகத்துல ஒருத்தர் இல்ல. நான் அதை தூக்கி சுமந்தால் ஒழிய வேற யாரும் தூக்கி சுமக்க முடியாது. ரைட்டா? நான் தான் அதை தூக்கி வச்சிருக்கிறேன், அந்தரத்துல வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோபு 26:7 நம்ம அதை வாசிக்கிறோம். அடுத்ததாக லேவியராகவும் 17:11 மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை, இது மெடிசின் இல்லையா, மருத்துவம். மாம்சத்துடைய உயிர் எங்க இருக்கு? ரத்தத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத இப்ப 250 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. மருத்துவம் 1800 தான் கண்டுபிடிக்கிறாங்க. உயிர் ரத்தத்துல தான் இருக்குது அப்படின்னு. உயிர் எங்க இருக்குது? ஆனால் அதுக்கு முன்னாடியே லேவி ராகமத்துல 4000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் எழுதி கொடுத்தாரு, மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ரத்தத்துல இருக்குது அப்படின்னு. அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆட உடனே என்ன சொல்றாங்க டாக்டர்? ரத்தம் கொடுக்கணும், அப்பதான் பிழைப்பாரு. அந்த ரத்தத்தையும் மாற்றி கொடுத்துட்டா பிழைக்க மாட்டாரு. அதனாலதான் ரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்கிற மருத்துவ உண்மையை 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் சொல்லிருச்சு. அறிவியல் உண்மையில் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பானவர்களே, இவ்வளவு சொல்லிக்கிட்டே போகலாம். மண்ணிலிருந்து தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். உலகம் சொல்லிச்சு குரங்குல இருந்து மனுஷன் பிறந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க கேட்டோம், குரங்குல இருந்து பிறந்தானா? ஆமா, குரங்குல இருந்து பிறந்துட்டு இருக்கான். இன்னைக்கும் குரங்கு பிறந்துட்டு தான் இருக்குது. குரங்கு எங்கேயாவது குட்டி போட்டு மனுஷ குழந்தை வந்திருக்காயா? பார்த்திருக்கியாயா? எந்த ஜூலையாவது, வண்டலூர் ஜூலையாவது நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. குரங்கு குட்டி போட்டா குரங்கு குட்டி தான் பிறகுது, மனுஷன் பிறக்கவே இல்லையா? அப்ப மட்டும் எப்படி பிறந்துச்சு? குரங்குல இருந்தா மனுஷன் பிறந்தான், சிம்பன்சில இருந்து தான் மனுஷன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பைபிள்ல ரொம்ப தெளிவா இத்தனை உண்மைகளையும் சொல்லி கொடுத்த நம்முடைய வேதாகமம் அதையும் சொல்லுகிறது. குரங்குல இருந்து மனுஷன் உண்டாக்கப்படல, என்னுடைய சாயலாக நான் உண்டாக்கி இருக்கிறேன். தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனை உண்டாக்கி இருக்கிறார் என்கிறதை வேதத்துல நம்ம அங்க ஆதியாகம புத்தகத்திலேயே தொடக்க நூல்களே நம்ம வாசித்து இருக்கிறோம். அன்பானவர்களே, எப்படி நம்ம நிரூபிப்பீங்க? இன்னைக்கு சொல்லும்போது பாருங்க, குரங்கு மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறான், குரங்கு சேட்டா பண்றான், குரங்குல இருந்தா பிறந்தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆமா, இல்ல என் பையனை குரங்கு சேட்டை தான் பண்றாங்க, உண்மையில இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். இல்ல, குரங்கு சேட்டா பண்ணிட்டு இருக்கான், மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்கான். நம்ம புத்தியும் பாத்தீங்களா, இங்கதான் உட்கார்ந்து இருக்கோம், எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க, நானும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா மைண்ட் எங்கேயாவது போயிட்டு வரும். அடுத்தடுத்து என்ன டைம் அது ஏதாவது. ஏன்னா மைண்டு, நம்முடைய மனது கற்பனை குதிரைன்னு சொல்றாங்க. அந்த மனதை சொல்லும்போது குதிரை பார்த்தீங்களா? நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பாஸ்ட் ஊழியக்காரர் இருக்கோமே அப்படின்னு. மனம் ஒரு குரங்குன்றார், நான் சொல்லல. அப்ப இப்படிலாம் அதை சொல்லி கொண்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? அப்ப குரங்கு உண்மையிலேயே இப்படிதானா? இல்ல, அது பொய். வேதம் சொல்லுகிறது மனிதனை தேவன் தன்னுடைய சாயலாக மண்ணிலிருந்து உருவாக்குனேங்கிறாருப்பா. இப்ப குரங்குல இருந்து பிறந்தாங்கிறதுக்கு அவன் சாட்சி சொல்றான். பாரு, குரங்கு சேட்டை பண்றான், குரங்கு மாதிரியே பேர் பாக்குறான், இல்ல குரங்கு மாதிரி தாவுறான், குரங்கு மாதிரி புத்தி மாறு எல்லாம். அதனால குரங்கு அவன் எவிடன்ஸ் சொல்றான். இப்ப நான் மண்ணுல இருந்து தான் பிறந்தோம், மண்ணுதான் நம்முடைய தாய் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் சொல்லுங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும்? குரங்குல இருந்து பிறந்தாங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் அவங்க சொல்றாங்க. மண்ணுல இருந்து தான் கடவுளைகளை உண்டாக்குனாரு, தேவனைகளை உண்டாக்குனாருங்கிறதுக்கு ஒரு காரியமா நம்ம சொல்லணும்ல. அவசியம் இருக்கு. எல்லாம் மண்ணுல இருக்கு, அதே உடம்புல இருக்கு.
அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க, நம்ம வீக் ஆயிடுறோம். கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் பைபிளை வச்சுட்டு ஆமா இல்ல கரெக்ட் தான் யாரு சொல்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். எவ்வளவு டேஞ்சர் இல்ல. மண்ணிலிருந்து நான் உண்டாக்கப்பட்டேன் என்பதற்கான ஒரே காரணம், ஒரே காரியம், ஒரே விஷயம், அடிச்சு நெத்தி போட்டுல அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லலாம். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு ஒரு பழமொழி ஊர்ல இருக்கா? மண்ணில இருந்து உருவாக்கப்பட்டேன், என்னுடைய தாய் இந்த மண்ணு தான் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் உங்க சயின்ஸ்லயே, உங்க மருத்துவத்திலே நான் சொல்றேன்ப்பா, மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மூலக்கூறுகளும் எனக்குள்ளாக இருக்கு. எப்படி? மண்ணுல இரும்பு சத்து இருக்குதா இல்லையா? எனக்குள்ள இருக்குது. பாஸ்பரஸ் சத்து இருக்குதா இல்லையா? எனக்குள்ள இருக்குது. துத்தநாக சத்து இருக்குதா? இருக்குது. கால்சியம் மண்ணுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. அதனாலதான் அந்தந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி செடி போட்டாதான் அந்தந்த செடி வளர்கிறது. நீங்க இரும்பு சத்து உள்ள ஒரு மண்ணுல கால்சியம் சத்து தேவைப்படுகிற ஒரு செடியை, ஒரு விதையை போடுங்க, வளராது. கரெக்டுங்களா? அப்ப அந்த சத்து, எந்த சத்து அந்த செடிக்கு தேவையோ, அந்த விதைக்கு தேவையோ, அந்த சத்து தேவைப்பட்டாதான் அந்த மண்ணுல இருந்து அது பிறந்து வளர்கிறது, விருட்சமாகிறது. மண்ணுல அவ்வளவு சத்து இருக்குன்னு சயின்ஸ் சொல்றீங்கல்ல, விஞ்ஞானம் சொல்லுது இல்ல? ஆமாப்பா இருக்குது. நம்ம பிளட்ல இருக்குது. இரும்பு சத்து குறைபாடுன்னு டாக்டர்கிட்ட போறோமா? ஒரு கருப்பு கலர்ல டானிக் எழுதி கொடுக்குறாரா? கால்சியம் சத்து குறைபாடு, எலும்பு மூட்டெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி சொல்றோமா? இதுதான் நாம் இறந்த பின்னால் மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்ட போது அந்தந்த சத்து அந்தந்த மண்ணோட அப்படியே போய் ஜாயிண்ட் ஆயிடும். புரிஞ்சு போச்சு கதை. எதிலிருந்து உருவாக்கப்பட்டமோ, நீ மண்ணிலிருந்து பிறந்தாய், மண்ணுக்கே போற, அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளா. அங்க இருந்து கடை வாங்கி உன்னை படைச்சேன், இப்ப நீ கடைசியில வாழ்ந்து முடிச்சுட்டு கடனை அடைக்கிற, அவ்வளவுதான். இனிமே சத்தமா சொல்லுவோமா? குரங்குக்காரனே அவ்வளவு எவிடன்ஸ் சொல்லும் போது நம்ம சத்தமா சொல்ல தெரியணும். மண்ணிலிருந்து தான் தேவன் உண்டாக்கினார். மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் எனக்குள்ளாக இருக்குது, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் மண்ணுக்குள்ள இருக்குது. அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? சோ இதுதான் அறிவியல் உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? தெரியாது. கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? அதான் சொல்றேன்ல, நம்ம ஸ்ட்ராங்கா. கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? ஆதியாகம புத்தகத்துல 1:2 படைப்பை குறித்து பார்க்கிறோம். முதல்ல தேவன் எங்கேயாவது முட்டையை படைச்சேன்னு சொன்னாரா, கோழியை படைச்சேன்னு சொல்லியிருக்காரா? பறவைகள் தான் உண்டாக்கப்பட்டது, விலங்குகள் தான் உண்டாக்கப்பட்டது. முட்டையிலிருந்து தேவன் கோழியை படைக்கல. ஆதியாகமத்துல முதல்ல கோழி தான் உருவாக்கப்பட்டது. கோழியிலிருந்து அதுக்கப்புறம் முட்டை வந்துச்சு. இனிமே சத்தமா சொல்லணுமா? என்ன சொல்றீங்க? கோழி தான் பிறந்துச்சு. யாராவது கேட்டா கோழியா முட்டையா? கோழி தான் பெருசு. கோழி தான் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் முட்டை. சரிங்களா? அப்ப கோழி தான் முக்கியம். இதுதான் அறிவியல் உண்மை. ஆதியாகமம் 1 அதிகாரம் 21, 22 நல்லா எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கோழி தான் பிறந்ததுங்கிறதுக்கு வசனம் ஆதியாகமம் 1, 21, 22. சரிங்களா? இத வச்சு நீங்க அடிக்கணும். வீட்டுல போய் எல்லாரும் இப்ப கேட்டு ஒரு கலக்கி கோழியா முட்டையா என்னப்பா பைபிள் சரி போற வரைக்கும் நல்லா தான் மதியத்துக்கு தான் சிக்கன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னது. உங்க அப்பா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. நம்ம ஸ்ட்ராங் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம சத்தியத்துல ஸ்ட்ராங் ஆகிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள்ல காரியங்களை கற்று தேர்ந்தவர்களாக, தேறினவர்களாக வளரும், அவ்வளவுதான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. நாங்க அப்படிதான் இருந்த ஒரு காலத்துல. உங்களை விட மோசமா இருந்தேன் நான். அப்படியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்ப பாருங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்ற அளவு தேவன் அப்படிதான் உங்களையும் வைக்கணும். அவன் விருப்பம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். சரி, இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்களை குறித்ததாக பைபிள்ல நிறைய இருக்கு. நம்ம பார்க்கணும். தீர்க்க தரிசனம் என்னது? நாளை நடக்க போகிறத இன்னைக்கு அறிவிக்கக்கூடிய, தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியம் தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். சோ அதுல தனி நபரை குறித்த தீர்க்க தரிசனம், நாடுகளை குறித்த தீர்க்க தரிசனம், உலகத்தை குறித்த தீர்க்க தரிசனம், சபையை குறித்த தீர்க்க தரிசனங்கள், இப்படி நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. வேற எந்த மதத்தினுடைய புத்தகத்திலேயாவது, சமய நூல்களையாவது இந்த தீர்க்க தரிசனங்கள்னு ஒரு காரியம் இருக்குதான் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், பிற மதத்து சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் எப்ப நாளைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறது உங்க பைபிள், உங்க புத்தகத்துல இருக்கா கேட்டு பாருங்க. இல்ல, அப்படி இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் கிளாஸ கேன்சல் பண்ணுவோம். எந்த புத்தகத்திலையும் கிடையாது, பைபிளை தவிர. நாளை நடக்க போகிற காரியம், இந்த உலகம் முடிய போகிற காரியங்கள், என்னுடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன,
எல்லாவற்றையும் குறித்து தீர்க்க தரிசனமாக தேவன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டார். தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வேதாகமத்தின் மிக 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 முக்கியமான ஒரு பொக்கிஷம். வேற எந்த புத்தகங்களிலும் அது கிடையாது அப்படிங்கிறது பாருங்க. அடுத்து 7வதாக ஒழுக்க விதிகள், ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஒழுக்க விதிகள் என்னது? ஒழுக்க விதிகள் பைபிள்ல சொல்லப்பட்டது போல வேற எந்த புத்தகங்களிலும் மத நூல்களிலே ஒழுக்க விதிகளை குறித்து கிடையாது. நம்ம ஏற்கனவே வாசித்தோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் தேறினவனாக இருக்க அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, சீர்திருத்தத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கடிந்து கொள்ளப்படுதலுக்காக, சீர்திருத்தத்துக்காக, ஒப்புரவாவதற்காக, ஒழுங்காக வாழ்வதற்காக, பரிசுத்தமாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும், மத்தேயு நற்செய்தி நூல் 5லிருந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒழுக்க விதிகள் அந்த அதிகாரங்கள்ல இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் நான் பார்க்கல. 5, 6, 7 வீட்டுல போய் தயவு செய்து அதை வாசித்து பாருங்க. மத்தேயு நற்செய்தி நூல் 5, 6, 7 அவ்வளவு ஒழுக்க விதிகளை தேவன் இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கமாக சொல்றார். மலை பிரசங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு அதை பார்க்கிறார். ஒழுக்க விதியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? நீ பார்த்தாலே பாவம், இச்சையோடு நீ பார்த்தாலே பாவங்கிறார். எந்த சமய நூல்களை இந்த மாதிரி சொல்லல. அது நம்ம வேண்டாம். எந்த மத நூல்களும் அப்படி சொல்லல. அப்ப இச்சையோடு ஒருவரை பார்த்தாலே உனக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர்னா, அதுதான் தெய்வம், அதுதான் தேவன், அதுதான் கர்த்தர். தேவன் என்றால் பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறவர் தான் தேவன். சரிங்களா? அடுத்தவங்க குத்து, கொலை செய்ய, பாம்போடு இப்படின்னு சொன்னா தேவன் கிடையாது, கடவுள் சொல்ல முடியாது. காடு நீங்க சொல்ல முடியாது. அதை பிசாசு வேணா சொல்லலாம் ஒழிய கடவுள் சொல்ல முடியாது. குத்து வெட்டுன்னு சொல்றவங்க நம்ம கடவுள் சொல்ல முடியுமா? மன்னி அப்படின்னு சொல்றதான் கடவுள் சொல்லுவாங்க. பரிசுத்தமா வாழுன்னு சொல்றவங்க தான் கடவுள்னு சொல்ல முடியும், தேவன் சொல்ல முடியும். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அப்படின்னு சொன்னா மன்னின்னு சொல்லுவான், பரிசுத்தமா இரு அப்படின்னு சொல்லலாம், பாவம் செய்யாதேன்னு சொல்றவர். இவர் தான் கடவுளாக தேவனாக இருக்க முடியும். அன்பானவர்களே, அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்களா? ஒழுக்க விதிகளுடைய உச்சமாக அது இருக்கிறது. இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனா நேரம் இல்லை இல்லையா? அதனால நம்ம முடிவு வரோம். என்னது? இந்த ஒழுக்க விதிகளை குறித்து, சிறப்பம்சங்களை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து, வரலாற்று சம்பவங்கள் எழுதப்பட்ட காரியங்களை குறித்தெல்லாம் வரக்கூடிய நாட்களை நம்ம தியானிக்க போறோம். ஒண்ணு ஒண்ணா என்னென்ன காரியங்கள் இருக்கு வேதத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம் அன்பானவர்களே. சோ அதனாலதான் இந்த புத்தகத்தை அதிகம் பேர் வாசிக்கிறார்கள். பைபிள அதிகம் பேர் வாசிக்கிறாங்க. அதிக மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக இன்னும் இது விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அதிகமாக புரிந்து கொள்ளப்படாததும் இந்த புத்தகம் தான். அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது, அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது, அதிக பேரால் வாசிக்கப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அதிக பேரால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு புத்தகமாகவும் இருக்கிறது நம்முடைய பைபிள் என்பதையும் நாம் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. சரிங்களா? அதை புரிந்து கொள்ளத்தான் நம்ம முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதை அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப அதனுடைய மகிமையை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கலாம்னா எடுக்கலாம்ல. இதனுடைய மகிமை என்ன, தேவ மகிமை அப்படின்னு சொல்லும் போது, இந்த பைபிள்னா முதல்ல என்ன அர்த்தம் எனக்கு தெரியுமா? பைபிள்னா என்ன? பைபிள்னா பைபிள் நம்ம தூக்கிட்டு வர்றோம், சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசியா, பைபிள்னா என்ன? அது பைபிள்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, இங்கிலீஷா? பைபிள் அப்படிங்கிற வார்த்தை த பிபிலியோ என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்து, கிரேக்க மொழின்னு ஒரு மொழி இருக்கு, அந்த கிரேக்க மொழியிலிருந்து வந்துதான் த பிபிலியோ அப்படின்னு வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த பைபிள்னு ஆங்கில வார்த்தை வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா புக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. த புக், புத்தகம் என்று அர்த்தம். பைபிள் என்றால் புத்தகம் என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப கையில வச்சிருக்கக்கூடியது பைபிள் அப்படின்னா இது ஒரு புத்தகம், புக்கு. கரெக்டா? இது வெறும் புக்கு இல்ல, இது ஹோலி புக்கு. அதனாலதான் இதை பரிசுத்த வேதம் என்று சொல்றோம். பரிசுத்த தேவன் எழுதினதுனால இதை பரிசுத்த வேதம் என்று சொல்லுகிறோம். இல்லைன்னா வெறும் புக்கு தான். பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தோட இதுவும் ஒன்னாதான் கிடக்கும். இது பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுல 2 பிரிவுகள் இருக்குது.
2 பிரிவுகள் இருக்குது. ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். கரெக்டா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஏற்பாடுன்னா என்ன அப்படின்னா பாருங்க, ஒப்பந்தம் என்று அர்த்தம். ஏற்பாடு என்றால் என்ன? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு சொல்றோம் இல்லையா? பழைய ஏற்பாடு, ஏற்பாடு என்றால் ஒப்பந்தம் என்று அர்த்தம். அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. டயாத்தெக் என்கிற கிரேக்க வார்த்தை, டெஸ்டமெண்டம் என்கிற லத்தீன் மொழியில் அதை மொழிபெயர்க்கிறாங்க. அதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும் போது டெஸ்டமெண்ட் வருது. பைபிள தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அதை ஒப்பந்தம்னு போடுறோம். உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம். அப்ப ஏற்பாடுனா என்ன அர்த்தம்னா உடன்படிக்கை, ஒப்பந்தம். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் பைபிள். சரிங்களா? சரி, இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். 1600 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 1600 வருஷம் எப்படி ஆச்சுன்னா, பழைய ஏற்பாடு எழுதுறதுக்கு 1500 வருஷமும், புதிய ஏற்பாடு எழுதுறதுக்கு ஏறக்குறைய 100 வருஷமும் ஆச்சு. பழைய ஏற்பாடு எழுதுறதுக்கு 1500 ஆண்டுகள், புதிய ஏற்பாடு எழுதுவதற்கு 100 வருஷம். அப்ப மொத்தம் ஏறக்குறைய 1600 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த புத்தகத்தை எழுதி முடிப்பதற்கு அப்படின்னு பாருங்க. 3 கண்டங்கள் நம்ம பார்த்தோம். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ஐரோப்பா கண்டம். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா 3 கண்டங்களில் இருந்து 40 தேவ மனிதர்களை கொண்டு இதை எழுதினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 40 தேவ மனிதர்கள், 40 ஆசிரியர்களால் இது எழுதப்பட்டது. 40 பேர். பழைய ஏற்பாடு அதனுடைய மூல பாஷை எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா எபிரேய மொழி. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. தமிழ்ல எழுதல, இங்கிலீஷ்ல எழுதல. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. ரைட்டுங்களா? புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியினுடைய முதல் எழுத்து ஆல்பா ஒமேகா. வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம்ல, நானே ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டினுடைய முதல் எழுத்து, ஹீப்ருவுடைய முதல் எழுத்து காமிப்பார். பழைய ஏற்பாட்டினுடைய முதல் எழுத்து தான் ஆலப். அங்க இருக்கு பாருங்க. ஆமா, அதுதான் முதல் எழுத்து. ஆலப் அப்படின்னா முதல்வன் என்று அர்த்தம், தலைவர் என்று அர்த்தம். சரிங்களா? ஆலப் அப்படிங்கிறது அதான் வந்து முதல்வன் அப்படிங்கிறது. அது வரும். அடுத்ததாக மூல பாஷை புதிய ஏற்பாடு பார்த்தோம். இத தமிழ்ல முதல்ல எபிரேயத்துல இருந்துச்சு, புதிய ஏற்பாடு கிரேக்கத்துல இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பைபிள எந்த மொழியில மொழிபெயர்த்தாங்க தெரியுமா? எபிரேயம் கிரேக்கத்துல இருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ரோமர்களுடைய கண்ட்ரோல தான் இந்த பைபிள் இருந்துச்சு இல்லையா? ரோம திருச்சபைன்னு சொன்னோம் இல்லையா? ஆர்சி, ரோம கத்தோலிக்கர்கள் 1500 ஆண்டுகளாக அவங்க கையில தான் பைபிள் இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய மொழி என்னன்னா லத்தீன் மொழி. லத்தீன்ல தான் அந்த காலத்துல எல்லாம் பிரேயர்ல தான் நடக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சர்ச்சஸ்லயும், அரிசி சர்ச்சஸ்லயும் லத்தீன்ல தான் மொழி பிரேயர் நடக்கும். லத்தீன் என்பது அவர்களுடைய பாஷை. அந்த லத்தீன்ல பைபிளை மொழிபெயர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சுல, இங்கிலீஷ்ல, இப்படி பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு கிபி 1713 முதல்ல இந்திய நாட்டிலேயே தமிழ் மொழியில தான் பைபிள் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஏன்னா தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பைபிள் இந்தியாவிலேயே தமிழ்ல தான் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஹிந்தி கிடையாது, சமஸ்கிருதம் கிடையாது, வேற எந்த மொழியும் கிடையாது. சீகன் பால் கையர் என்கிறவர் தரங்கம்பாடியிலிருந்து வந்து இறங்கி தமிழ் கற்றுக்கொண்டு அவர் வந்து மொழிபெயர்க்கிறார். சரிங்களா? இது வந்து சபை வரலாறு, அதுல பார்க்கலாம் எப்படி சர்ச் ஹிஸ்டரி எப்படி வந்தது, கேத்தலிக்ஸ் எப்படி வந்தாங்க, புரொட்டஸ்டன்ட் என்ன, பெண்டிகாஸ்ட் என்ன, சபை எதனால இவ்வளவு சபை பிரிவுகள் இருந்துச்சு, அதெல்லாம் சபை வரலாறு ஒரு சர்ச் ஹிஸ்டரின்னு ஒரு பாடம் வரும். அப்புறம் நம்ம பார்க்கலாம், அப்புறம் டீட்டெயில பார்க்கலாம். இப்போ சீகன் பால் கையர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இதை தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படி இப்படியாக அந்த புத்தகங்கள் வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறது. இவர் வந்து கற்றுக்கொண்ட, இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தார் ஒருத்தர். அவர் வந்து ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர். இவருக்கு சீகன் பால் கையருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தார். இலங்கையில யாழ்ப்பாணத்துல வந்து இறங்குறாரு. தரங்கம்பாடி டேனிஷ்ல இருந்து வர்றாரு. வந்து இறங்கி இவர் வந்து தமிழ் கத்துக்கணும். ஏன்னா தமிழ் நாட்டு ஜனங்களுக்கு அவங்க ஊழியம் பண்ணணும்னா தமிழ் கத்துக்கணும். அப்ப தமிழ் கத்துக் கொடுக்க யாருப்பா இருப்பா அப்படின்னு பார்த்தா யாழ்ப்பாணத்துல ஒரு சிவபக்தர் இருந்தார்.
சிவபக்தர் சிவனடியார் ஆறுமுக நாவலர் ஒருத்தர் நல்ல தமிழ் புலவர். அவர்கிட்ட போய் இவரை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவர் தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். 6 மாதத்துல தமிழ் கற்றுக்கொண்டு இவர் அதுக்கப்புறம் அச்சு இயந்திரம் பிரிண்டிங் பிரஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அச்சு இயந்திரம் உள்ள வந்தோடனே தமிழ்ல வந்து மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நம்ம தமிழ் பைபிள் நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள்